ஒரே ஒரு உண்மை, ஒரே ஒரு வார்த்தை. அது ஒரு குடும்பத்தை மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து எதிரியா இருந்த நேரத்துல கூட என் பொண்டாட்டி என் பக்கம் இருக்கான்னு நினைச்ச பாண்டியன் வந்து அந்த நம்பிக்கையை வந்து உடைஞ்ச நாள் இதுதான். இந்த கல்யாணத்தை வந்து யார் வந்து அரேஞ்ச் பண்ணனதுன்னு தெரியுமா? கதிர் இல்ல, ராஜி இல்ல. அந்த உண்மையை சொன்ன ஒரே ஆள் பாத்தீங்கன்னா கோமதி தான். இந்த எபிசோடுக்கு அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து முன்ன மாதிரி இருக்கவே இருக்காது. கோமதி மட்டும் பேசாம இருந்தாங்கன்னா ஒரு வீடை வந்து காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு நிமிஷம் கோபம் எல்லாத்தையுமே வந்து சிதறடிச்சிருச்சு. உடஞ்ச கண்ணாடி மாதிரி இனி ஒட்டவே ஒட்டாது. கோமதி எப்படி வந்து சமாளிக்க போறாங்க, பாண்டியன் வந்து என்ன சொல்ல போறாரு, ஃபேமிலிக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து டென்ஷன் தான். விருந்துக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்தி ஃபேமிலி சாப்பாடு சிரிப்பு எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல சக்திவேல் அவரோட நார்மலான விஷத்தை வந்து கொட்ட வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே வந்து உடஞ்சிடுச்சு. கதிரை பத்தி சக்திவேல் தரக்குறைவா பேசுறதுனால கோமதி செம்ம கோவப்படுறாங்க. இப்படி கதிரை பத்தி தரக்குறைவா வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே கோமதியோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி வந்து குது. இதனால ராஜியோட கல்யாணத்தை பத்தி மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை கோமதி வந்து போட்டு உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் முத்துவேல் 2 பேரோட குடும்பத்திலயும் வந்து பெரிய சண்டை வந்து வெடிக்குது. விருந்துக்கு வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற சக்திவேல் வந்து கதிரை பத்தி கண்ட மெனிக்கு வந்து பேசுறாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு ராஜி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே வாய்க்கு வந்தபடி வந்து பேசுறாரு. இவ்வளவு நாளா அமைதியா இருந்த கோமதி இந்த வார்த்தை வந்து இனிமேல் வந்து பொறுக்க முடியாம நிறுத்துங்க அண்ணன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் தான், கதிர்க்கும் ராஜிக்கும் நான் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன்ற உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு நொடியில பாத்தீங்கன்னா ராஜி கதிர் கல்யாண ரகசியம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போயிடுது. அந்த ஒரு நிமிஷம் சைலன்ஸ். பாண்டியன் முத்து ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்து பேரதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இதனால பாண்டியன் முத்து அங்க இருக்கிற எல்லாருமே, அதாவது 2 ஃபேமிலியுமே பேரதிர்ச்சியில் இருக்காங்க. அப்ப மீனா வந்து மாமியாரை வந்து அமைதியா வந்து பாக்குறாரு. அப்ப சக்திவேல் வந்து இப்ப என்ன சொன்னா மறுபடியும் தங்கச்சிட்டு வந்து கேக்குறாரு. கோமதியும் ஆத்திரத்தோட கதிர் ராஜிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, நான் என் பையனோட கால் விழுந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன், என்னால முடிஞ்ச அளவு உங்க குடும்ப கௌரவத்தை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதை கேட்ட உடனே சக்திவேல் வந்து இலையை தூக்கி விசிறி அடிக்கிறாரு. முத்துவேல் சம கோவத்துல நினைச்சு என் மகளோட வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அங்கிருந்த நிலைமை வந்து கைமீறி வந்து போயிடுது. சோ காந்திமதி அவங்க 2 பேருமே ஆறுதல் படுத்த ட்ரை பண்ணனாலுமே முடியாம வந்து போயிடுது. சக்திவேல் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல விருந்து வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி முத்துவேல் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. முத்துவேல் ஃபேமிலி வந்து அங்கிருந்து கிளம்பி போகுது. காந்திமதி என்னதான் வந்து சமாதானம் பண்ண ட்ரை பண்ணனாலுமே யாரும் கேட்கற நிலைமையில இல்ல. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் பாண்டியன் வந்து பேசுறதுக்கு கோமதி வந்து ட்ரை பண்றாங்க. பாண்டியனும் சம கோவத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இனிமே எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு. அந்த நிமிஷம் கோமதியை தனியா வந்து நிக்கிறாங்க. முழுசா உடஞ்ச நிலையில அரசி செந்தில் 2 பேருமே அம்மாட்ட வந்து எதுக்காக இப்படி பண்ணினீங்கம்மா அப்படின்னு கோமதிட்ட ரவுண்டு கட்டுறாங்க. கோமதிக்கு வந்து பதில் சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த நேரத்துல கதிர் வந்து அப்பாவை தேடிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறான். இந்த பக்கம் மீனாட்ட வந்து செந்தில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். சரவணன் வந்து அவன் வந்து சமாதானம் செய்யறான். அப்ப மீனா என்ன சொல்றான்னா, நம்ம பிரச்சனை வீட்டுல போய் பேசிக்கலாம், இப்ப வீட்டு பிரச்சனை பாருங்க அப்படின்னு வந்து சொல்றான். உடனே செந்தில் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முதல் கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கம்பல் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். குவார்டர்ஸ்க்கு வந்து உடனே சண்டை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மயிலோட வந்து கம்பேர் பண்ணி பேசுறான். அவங்கள மாதிரி நீயுமே வந்து உண்மை மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். இதனால கடுப்பாகிற மீனா அவங்களோட கம்பேர் பண்ணி பேசுற வேலையில வச்சுக்காதீங்க, இந்த பிரச்சனையை பத்தி இனிமே பேசவே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றான். உடனே செந்தில் வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றான். இது கேட்ட உடனே மீனாக்கு வந்து பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. கோயிலில் இருக்கிற பாண்டியனை சமாதானம் செய்யறதுக்கு கதிர் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா கோவத்தில் இருக்கிற பாண்டியன் எதையுமே கேட்கற மாதிரியே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கழிச்சு வீட்டுக்கு கிளம்பி வர பாண்டியன்ட்ட நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லி பேசுறதுக்காக ஒரே ஒரு அவகாசம் கொடுங்க அப்படின்னு வந்து கோமதி வந்து சொல்றாங்க. ஆனா பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே வந்து என்ன அசிங்கப்படுத்தின சமயத்துல கூட என் பொண்டாட்டி எனக்காக இருக்கான்னு சந்தோஷமா தாண்டி இருந்தேன், ஆனா என்ன நம்ப வச்சு ஏமாத்தி இருக்க, இது எல்லாமே உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான், இனிமே என்ன செஞ்சாலுமே ஒட்ட வைக்க முடியாது, இனிமே என்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உடனே ராஜி வந்து பேச வரா. அப்ப பாண்டியன் வந்து என்ன சொல்றாருன்னா, உண்மையில வந்து எனக்கு எந்த கோவமே இல்லமா, அதே நேரம் உன் அத்தைக்கு சப்போர்ட்டை நீ வந்துடாத அப்படின்னு வந்து சொல்றாரு. பாண்டியன் வந்து உறுதியா வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணனா நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு வந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பாண்டியன் இந்த மாதிரி பேசுறதை கேட்டு எல்லாருமே ஷாக்கிங் மேல ஷாக்கிங்ல இருக்காங்க. இது ஒரு சண்டையோட முடிவு இல்ல, இது வந்து இனி வரப்போகிற புயலோட ஆரம்பம் தான் சொல்லணும். மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை வந்து இந்த வீட்டுக்கு வந்து திரும்ப வருமா, இல்ல பாண்டியன் எடுத்த முடிவு எல்லாத்துக்குமே வந்து முடிவா இருக்குமா, நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ணனா நான் கண்காணாத இடத்துக்கு வந்து போயிடுவேன் அப்படின்னு பாண்டியன் சொன்ன அந்த வார்த்தை அடுத்த எபிசோட்ல என்ன செய்ய போகுது. ஒரு ரகசியம் வெளியே வந்துச்சு, ஆனா ஒரு உறவு வந்து உடைஞ்சிடுச்சு. இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம் வந்து உடைஞ்சிடுச்சு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிடுச்சு. அதே மாதிரி 2 ஃபேமிலியுமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. கோமதிக்கு கிடைச்சது வந்து சட்டப்படி பனிஷ்மெண்ட் இல்ல, ஆனா மனசுக்குள்ள கிடைச்ச பெரிய தண்டனை தான் இது. அடுத்தடுத்து யாரோட வாழ்க்கை வந்து சிதற போகுதோ, கோமதிக்கு வந்து மன்னிப்பு கிடைக்குமா, ராஜி எந்த பக்கம் நிப்பாங்க, அதே மாதிரி பாண்டியன் வந்து திரும்பி வருவாரா, உடஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்கிற உறவை வந்து ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.